சென்னையில் 47வது புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? 47வது புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் துவங்கியிருக்கிறது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில், தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறந்த எழுத்தாளர்களுக்கான தமிழ் கலைஞர் விருது மற்றும் பப்பாசி விருதுகள், பொற்கிளி விருது மற்றும் பப்பாசி விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் 19 நாட்கள் இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெற உள்ளது. தலை சிறந்த எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறு பதிப்பகங்கள் என மொத்தம் 900 அரங்குகள் இந்த புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 19 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெற இருக்கிறது. மற்றும் தமிழகத்தின் அனைத்து பதிப்பகங்கள் மற்றும் இந்தியாவின் ஏராளமான முன்னணி பதிப்பகங்கள், அயல்நாட்டு பதிப்பகங்கள் என மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. பப்பாசி அதில் உறுப்பினராக இல்லாத பதிப்பகங்கள் 150 அரங்குகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு வரக்கூடிய பொதுமக்களின் வசதிக்காக கழிப்படம் மற்றும் போக்குவரத்து, அதாவது பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கைவினைப் பொருட்கள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் சார்பில் சிறப்பு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2000 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கில் தமிழகத்தின் கைத்தறி தொழிலாளர்கள் அவர்களின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 19 நாட்கள் இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெற இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நுழைவு கட்டணம் இன்றி அனுமதிக்கப்படுவார்கள். பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.